நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி நாட்டாம கைய சஞ்சா மாச 4 மழை பொழியுமடி நம்ம நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி நாட்டாம கைய சஞ்சா மாச 4 மழை பொழியுமடி உங்கம்மா டேய் இது உங்கம்மா உங்கம்மாடா உங்கம்மா டேய் இது உங்கம்மாடா பாருங்க உங்கம்மா டேய் இது உங்கம்மாடா உங்கம்மா டேய் இது உங்கம்மாடா பாருடா டேய் இது உங்கம்மாடா டேய் இது உங்கம்மாடா அப்பா சொல்றேன் இது உங்கம்மா இது உங்கம்மாடா ஏய் தம்பி இது உங்கம்மா டேய் இது உங்கம்மாடா பாருடா இது உங்கம்மாடா பாருடா டேய் இது உங்கம்மாடா தம்பி இது உங்கம்மா நீ வச்சுக்கடா நீ கொண்டு போய் உங்கம்மா வச்சுக்க தம்பி இது உங்கம்மா நீ வச்சுக்கடா நீ கொண்டு போய் உங்கம்மா வச்சுக்க நீ கொண்டு இருப்படா ஐயா குழந்தை ஒண்ணுக்கு பாடு நிறுத்திச்சுங்க ஐயா உட்கார ஏய் உங்கம்மாங்கிறீங்களாடா பிரிச்சு பேசுறீங்களே அதுவும் மங்கம்மாடா அதுவும் உங்கம்மாடா 61 வயசுங்கிறதுல தான்டா நீ வச்சுக்க மாத்தி பிரிச்சுக்கிறீங்க இதே உங்க அம்மாவுக்கு 16 வயசா இருக்கும்போது எங்க ஐயனும் உங்க ஐயனும் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னானுங்கடா ஏய் தூர்வாராத குளமும் பல்லு விளக்காத வாயும் என்னைக்கு மனத்ததா சரித்திரம் இல்லடா இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு ஏய் மாசத்துக்கு 2 நாள் கோவா ட்ரிப்புக்கும் மாசத்துல 3 நாள் பாண்டிச்சேரிக்கும் உங்க அம்மாவை அனுப்பி வைக்கணும்டா அனுப்பியே வைக்கணும்டா தன்மானம் வீரம் காத்த குடி வெற்றி மாறாதடி பேசாம இருக்க முடியல நினைக்காம இருக்க முடியலையா உன்ன கையில சிக்குறா இந்த காரியத்தை செய்யாதா வேண்டா சொன்னா கேளுடா காரியத்தை செய்யாதா ஐயோ வேண்டாடா சொன்னா கேளுடா வேண்டாடா இந்த காரியத்தை செய்யாதா வேண்டா சொன்னா கேளுடா
யார் பார்க்கணுங்க போமா. சொல்லி சொல்லி ஏது தோசை திண்டாங்க. சொல்லி சொல்லி ஏது தோசை திண்டாடுறானே, எல்லாரோட தோசையும் திண்டாடுறானே. என்னது இது எடுப்பு? நான் என்ன தந்தூரி அடுப்புனா சொன்னேன். என்ன இருக்கு? ஏனுங்க சொல்லு. 3 நாளா பாத்ரூம் அழைச்சு கிடக்குங்க. சரி. கரண்ட் எடுக்கிறத திருட்டு கரண்ட் எடுக்கிறத பார்த்துட்டு கரண்ட் கட் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப என்ன பண்றதுங்க? நம்மளுக்கு ஒரு அடிமை இருக்குல்ல, கூப்பிட வேண்டியதுதானே. எவ்வளோ பசுமதி சொல்லுங்க. என்ன பண்ற? வீட்டில் சில்லற வேலை இருக்காமா, அது பார்த்து போடு. என்னன்னு சரி. சரி அப்படி வாடா பசுமதி. உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்டா, அதையே நீ கட்டிக்கோ. ஏன்னா நான் புரோக்கர் காசு வாங்கிட்டேன், அதையே நீ கட்டிக்க. என்ன கணக்கு? என்ன கணக்கு? என்ன கள்ள கணக்காக்கு? இது சொல்லியே நல்ல மழை போறியா போயா. மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. ஐயா கண்ணு குமரிய பார்த்தா கெஞ்சும் கண்ணு. கொய்யா கண்ணு ஏன் கொய்யா கண்ணு குளிருக்கு அணைக்கணும் ஒண்ணு கொண்ணு. ஊராம் பொண்ணு நான் ஊராம் பொண்ணு மஞ்சத்தாளி கொடுத்தா மாமன் பொண்ணு. அது மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசியில் போட்டா மாறா பொண்ணு. ஐயா கண்ணு குமரிய பார்த்தா கெஞ்சும் கண்ணு. செவ்வாரம் தொட்டு தொட்டு செந்தூரம் கொஞ்சம் இட்டு செவ்வள்ளி பூவில் செய்த தேகமோ. மலையோடு தோள்கள் வாங்கி மதையாடி தேகம் வாங்கி பொலிவான தோற்றம் உண்டன் தோற்றமோ. குற்றால சாரலுக்கும் கொடைக்கானல் சூழலுக்கும் இல்லாத சுகம் உங்கள் வார்த்தையோ. நாடோடி மன்னனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் உண்டான வீரம் உண்டு வீரமோ. உன்னை முழுசாக முத்தமிட வேணும், உன்னை முழம் போட்டு அள்ளிக்கொள்ள வேணும். என் குல வாழைய இலை போடவா ஏதின்னும் தாமதம். எங்க போயிட்டு வர? மஞ்சக்காடு போயிட்டு வர. மஞ்சக்காடா? நம்மளுக்கு அப்படி ஒரு காடே இல்லையா? நமக்கு எங்க காடு இருக்கு? காடும் இல்லை வீடும் இல்லை. நாட்டவங்க தம்பிங்க அடுத்தவங்க தான் போய் சுத்த வேண்டியது. விட்றா விட்றா. போடா 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 சாப்பிட போடா. ஏனுங்க நான் வெளியே போகணுங்க. வெளியேனா? வெளியேன்னா வெளியே போயிட்டு வெளியே போகணும். அண்ணன் வெளியே போயிட்டே இருக்கண்ணே. முன்னாடியே சொல்லியிருந்தா அண்ணன்கிட்ட கேட்டுப்பானல. இதை கூடவா உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும்? வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொல்லப்புறத்தில் போகணுன்னா அண்ணன்ட்ட கேட்க தேவையில்லடி. ஆனால் வெளியில் இருக்கிற வெஸ்டர்ன் ஐலாண்டில் போகணுன்னா அண்ணன்கிட்ட கேட்டு தாண்டி ஆகணும். கருமம் நான் வெளியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவளை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஷோ வீட்டுக்கு போகிறாலும்
அப்படியா? அப்போ நீயும் போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வா. ஏன்? அவன் வீட்டுக்கு நான் சுண்ணாம்பு அடிக்க போறேன். வேற என்ன கண்டு விஷயம்? சொத்தை பிரிச்சு போகணும்னு சொல்றாங்க. சொத்தை பிரிக்கணுமா? என்ற சொத்தை பிரிச்சா நம்ம ஒவ்வொரு காலையும் ரத்தம் தாண்டா வரு. சொத்து பிரிக்கிறேன்னு சொன்னதை கேட்டா காதுல தானே ரத்தம் வரும், அது எப்படி கால்ல ரத்தம் வரும்? ஆமா, இவங்களுக்கு என்ன ஒரு ஜோடி பிஞ்ச சேர்ப்பதான் இருக்கு. சொத்தா சொத்து இதனால சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னென்ன, நாட்டாமதம்பி பசுபதி டீச்சரோட பென்சில ஆட்டை போட்டாருங்கோ. அது சொம்பு நான் தான் காலையில போயிட்டேன். ஓ ஃபிளாஷ்பேக். சரி சரி. ஏய் தண்ணி விடுறா என்றா சண்முகம், இங்க வா. என் பிறந்தவ வந்திருக்கிறா, ஏதாவது குடிக்க கொடு. உன் வீட்டுக்கு பக்கத்துல 7.5 ஏக்கர் தோப்பு இருக்கு, அதை 1.5 பேர் எழுதிக்க கண்ணு. போங்கண்ணே, போனதாட்டி இப்படிதான் சொன்னீங்க, போய் பார்த்தா அங்க கலெக்டர் ஆபீஸா போச்சு. என்னடா கண்ணு பண்றது, எல்லாத்தையும் கொடுத்து பழகி போச்சு. ஆமா, இப்படி சொல்லி சொல்லியே எல்லாம் அல்வா கொடுத்துட்டீங்க. ஏ சண்முகம் உருவா கூடைய.